இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பேஸ்புக் ஊடகத்தினூடாக பதிவு செய்யப்படும் அவர் கோட்ஸ் மினிஸ்ட்ரியின் ரேடியோ தொகுப்பு நிகழ்ச்சி இது. ஆடலும் பாடலும் அழகிய கலைகளும் தேவனை மகிமைப்படுத்த நாமும் எமது ரேடியோ நிகழ்ச்சி மூலமாய் தேவனை மகிமைப்படுத்துவோம். பல மீடியாக்கள் மூலமாய் மனிதனின் செவியலில் தேவனுடைய வார்த்தைகள் விதைக்கப்படும் இம்மாலை பொழுதினில் எம்மோடு தொலைபேசி மூலமாய் அழைப்பினை ஏற்படுத்திக் கொண்ட சகோதரன் யார் என்பதை அறியும் முன், ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றேன். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆம், எபிரேயர் எழுதிய இந்த வார்த்தைகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடக்கம் 18ஆம் வசனம் வரையிலான இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வசனங்களை நாம் தியானிப்பதன் மூலமாய் அபவிசுவாசத்தை குறித்த ஒரு எச்சரிக்கையா இருக்கபடியினால் நாம் கலங்காதிருப்போம். தேவனில் விசுவாசம் உள்ளவர்கள் விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம் என்பதை நாம் அறிந்தபடியினால் நம்மோடு தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கும் அன்பு சாதனோடு இம்மாலை பொழுதில் எங்களோடு தொடர்பினை ஏற்படுத்திக் கொண்ட அன்பு சோதனை பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கிருந்து பேசுகிறீர்கள்? கிரீன்ஸ்டட்ல இருந்து ராஜு பேசுறேன். ரேடியோ சத்தத்தை கொஞ்சம் குறைக்க முடியுமா? சொல்லுங்க, கேக்குது கதைக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய விதிமுறைகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். யாரையோ காயப்படுத்தவோ அல்லது நாங்கள் வார்த்தையின் துஷ்பிரயோகமாக பேசுவதற்காகவோ அல்ல, தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்காகவே இருக்கப்படினால் உங்களை நாங்கள் அறியாத போதிலும் நீங்கள் தொலைபேசி மூலமாய் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டமைக்காக நாங்கள் தேவனை சோஸ்தரிக்கின்றோம். உங்களுடைய கேள்வியை எங்களிடத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது எங்களால் முடிந்த அளவு உங்களுக்கு பதில்களை நாங்கள் வழங்குவோம். என்னண்டா, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, இதான் என்ற கேள்வி. இருக்குன்னு சொல்லின ஒரு சில ஆக்கள், இல்லையென்று சொல்லின. இதுக்கு முடிவு தான் என்னென்ன, இருக்கிறாரா இல்லையா, இதை பற்றி உங்களால் கொஞ்சம் சொல்ல முடியுமா? கடவுள் இருக்காரா இல்லையா என்று ராஜுக்கு மட்டுமல்ல, இந்த பூமியில் வாழ்ந்த ஒவ்வொரு மனுஷனும் இன்றைக்கு தன்னை தானே இந்த கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறான். இருந்த போதிலும் கடவுள் இருக்கிறார் என்பதை கூறுவதற்காகவே நாங்கள் நிகழ்ச்சியை செய்து வருகின்றோம். தேவனை விசுவசிக்கிற ஒவ்வொருவரும் தேவனை கண்டிருக்கிறார்கள், காணாதவர்கள் காணும் நாட்கள் இப்பொழுது நெருங்கி இருக்கிறது. மாமிசமான ஜாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னபடியினால் இந்த நாட்களில் ஒவ்வொரு மனுஷனும் தேவனை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ராஜ், உங்களுடைய கேள்விக்கான பதிலை நான் ஒரு கதையினூடாக நான் இதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என வாஞ்சிக்கிறேன். நன்றி ராஜ் அவர்களே. தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருங்கள். ராஜ் கேட்டதான கேள்விக்கான பதிலை நாங்கள் கூறும் பொழுது எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. இப்படியான கேள்விகளை மற்றவர்கள் எங்களோடு கேட்கும் பொழுதுதான் நாங்களும் இன்னும் அதிகமாக தேவனுக்குள்ளாக பலப்பட்டு கேள்விகளுக்கான பதில்களை தேட முடிகிறது. இன்னும் இந்த நிகழ்ச்சியை கலந்திருக்கும் ஒவ்வொரு சகோதரர்களும் இப்படியான கேள்விகளோடு எங்களை தொடர்பு கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய இலக்கம் 53638483.
மேலதிகமான விவரங்களுக்கு இந்த தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வேண்டுமானால் நீங்கள் ஃபேஸ்புக்கின் மூலமாகவும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தொடர்ச்சியாக நாங்கள் நிகழ்ச்சியில் கடந்து செல்வோம். நன்றி ராஜ் அவர்களே. உங்களோடு நாங்கள் இப்பொழுது பகிர்ந்து கொள்ள போகிற காரியத்துக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜ். ஒரு கதையினூடாக கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை உங்களுக்கு காண்பிக்க நான் வாஞ்சிக்கிறேன். ஒரு மனிதர் தன் தலைமுடியை வெட்டுவதற்காகவும் தாடியை சிறைப்பதற்காகவும் தன் வீட்டுக்கு அருகில் உள்ள பாபர் சலூனுக்கு சென்றார். அந்த பாபர் வாடிக்கையாளருக்கு முடிவெட்டி கொண்டிருக்கும் போது இருவரும் பலதரப்பட்ட காரியங்களை குறித்து உரையாட தொடங்கினார்கள். திடீரென அவர்கள் கடவுளை பற்றி உரையாட ஆரம்பித்தனர். பாபர் கூறினார், கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை நான் நம்புவதில்லை. ஏனெனில் கடவுள் என ஒருவர் இருந்தால் இந்த உலகத்தில் ஏன் இவ்வளவு வேதனையும் துன்பமும் கொடுமையும் காணப்பட வேண்டும் என்று ஒரு கேள்வியாக கேட்டார். எவ்வளவு பேர் பசி, பட்டினி, வியாதியினால் கஷ்டப்படுவதையும் பார்க்கின்றோம். கடவுள் என ஒருவர் இருந்தால் இவைகளை எல்லாம் அவர் ஏன் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த வாடிக்கையாளர் பதிலே எதுவும் கூறவில்லை. அவர் அவனுடனும் தொடர்ந்து வாக்குவாதம் செய்ய விரும்பவில்லை. ஒருவேளை அவர் கத்திரிக்கோளோடு நிற்பதனாலோ தெரியவில்லை, பார்க்கலாம். வாடிக்கையாளர் தான் வந்த வேலையை முடித்ததும் சலூனை விட்டு வெளியேறினார். அவர் வந்த பாதை வழியே வீதியை கடக்கும் பொழுது பாதையின் ஓரத்தில் நீண்ட தாடியும் பல மாதங்களாக வெட்டப்படாமல் நீண்டு வளர்ந்த அழுக்கான தலைமுடியும் கொண்ட ஒரு வயதான மனிதனை கண்டவுடனே அவர் மீண்டும் சலூனுக்கு ஓடி சென்று பாபரை நோக்கி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த உலகத்தில் பாபர் என்ற ஒருவரே இல்லை என்று கூறினார். உடனே பாபர் வாடிக்கையாளரை நோக்கி, நீங்கள் எப்படி கூறுவீர்கள்? இதோ நான் இருக்கிறேனே, உங்களுக்கு தலைமுடியும் தாடியும் சிரைத்து விட்டேனே என கூற, இல்லை, பாபர் என ஒருவர் இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஒருவர் இருந்தால் ஏன் நீண்ட தாடியும் வெட்டப்படாத அழுக்கான தலைமுடியும் கொண்ட பலர் தெரு ஓரங்களில் காணப்பட வேண்டும் என பதிலுக்கு கேட்டார். அதற்கு பாபர், அவர்கள் என்னிடம் வரவிட்டால் அதற்கு நான் காரணமா? உடனே வாடிக்கையாளர், இதே போலதான் கடவுள் என்ற ஒருவர் கடவுளாகவே இருக்கின்றார். ஆனால் மனிதர்களோ தங்கள் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் மாற்றக்கூடிய அந்த மெய்யான ஆண்டவரிடத்தில் வருவதில்லை. இந்த உலகத்தின் துன்பங்களையும் இந்த உலகத்தின் பாடுகளையும் கண்டு கடவுள் இல்லை என்று சொல்லாதே என கூறிவிட்டு அந்த சலூனை விட்டு வெளியேறினாராம். ஆம், இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைவனை தேடி செல்லாமல் நாமும் அந்த பாபர் தொழில் புரியும் சகோதரனை போல் பேசக்கூடாது என்பதை கதையினூடாக கற்றறிந்திருக்கின்றோம். உப ஆகமம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்வாறாக கூறுகிறது, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய் என்று. எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் இவ்வாறாக கூறுகிறது, 65ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். பிரியமானவர்களே, தேவன் தம்மை வெளிப்படுத்துகிற காரியங்களை நாம் இந்த நாளிலும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆவிக்குரியவன் சகலவற்றையும் அவதானிக்க கடவான் சொன்னபடினால் நாம் விசுவாசிக்கிற தேவன் யார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அன்புறவுகளே, நம்மால் முடிந்தவரை நம் நண்பர்களுக்கும் நம்முடைய உறவினர்களுக்கும் நாம் எங்கு யாரை கண்டாலும் அவர்களோடு நாம் தேவனை பற்றி பகிர்ந்து கொள்ளும் பொழுது, நிச்சயமாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் விதைக்கும் பொழுது அங்கே தேவன் அவர்களிடத்தில் 30, 60, 100 தம்முடைய வார்த்தைகளை விளையச் செய்வார். ஆமென். இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது அவர் காட்ஸ் மினிஸ்ட்ரியின் ரேடியோ தொகுப்பு நிகழ்ச்சி. அன்பு நேயர்களை, மீண்டும் உங்களோடு நாங்கள் சந்திக்கும் வரை தேவ அன்பினை நிலைத்திருக்கும்படியாகவும்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்துவார் என்று நாங்கள் நிச்சயத்தோடு விசுவாசிக்கின்றோம். தேவன் மீண்டுமாய் நம்மளை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்க வைக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்வது அவர் கோட்ஸ் மினிஸ்ட்ரியின் கலையத்தில் பணிபுரியும் சகோதரன் உங்கள் அன்பு தேவ ஊழியன் DX வெஸ்லி.